பாதுஷா மைதா 1.5 கப், நெய் 1/4 கப், தயிர் 1/4 கப், சுகர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். மாவு எப்படி பிசையுதுன்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு மைதா போட்டுக்கோங்க. அதோட சர்க்கரை, பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் நெய் போடுங்க. நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சம் அழுத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் வரும். அது கரெக்டான பதம். அந்த சமயத்தில் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டுட்டு ஜஸ்ட் எல்லாம் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நெய் போடும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஆனால் இப்போ ஒரு நல்லா எல்லாம் சேர்ந்து திரண்டு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க. ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு துணியில் நல்லா கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ அதுக்கு சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் சுகர், 1/2 கப் வாட்டர், 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ ஒரு வானலியில் முதல்ல சர்க்கரை அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா போதும். அந்த சர்க்கரை நல்லா கரையணும், அவ்வளோதான். அதோட ஏலக்காய் பவுடர் போட்டிங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகிடும். இப்போ பாதுஷா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லா காஞ்ச பிறகு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி நல்லா கட்டை விரலால் நடுவில் ஒரு அழுத்தம் கொடுங்க. பார்த்தாலே தெரியும் பாதுஷாவோட ஷேப் நம்ம அப்படி தான் இருக்கும். அதை மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போட்ட உடனே நல்ல கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான தீயில் லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி 2 சைடும் தொடர்ந்து திருப்பி திருப்பி விட்டு பொரித்து எடுத்துடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த சமயத்தில் எடுத்து நம்ம ஹாட்டாக இருக்க சர்க்கரை பாகில் போட்டு 2 சைடும் திருப்பி திருப்பி எடுங்க. இதை ஒரு நல்ல ஒரு மிதமான சூட்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம பொரித்து எடுத்த உடனே இதில் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம போட முடியும். இல்லைன்னா சர்க்கரை பாகு உங்களுக்கு நல்லா ட்ரையாக சேர்ந்து சர்க்கரை கிறிஸ்டல்ஸாக மாறிடும். அப்படியே உங்களால் அது டிப் ஆகாது. இது அப்போ ஒரு தட்டில் வச்சு ஒரு கேஷ்யூ நடுவில் வச்சு டெக்கரேட் பண்ணிவிடுங்க. சுவையான சாஃப்டான பாதுஷா ரெடி.